வாழ்க்கையுடைய மொத்த போராட்டமும் இந்த ஒரு விஷயத்துக்கு தாங்க. இல்லை அப்படின்னு யாருமே மறுப்பே சொல்ல முடியாது. ஆமா அப்படின்னா தவறாம கமெண்ட் பண்ணுங்க. நம்மளுடைய எல்லாருடைய தேவையும் அவசியமும் பணம் தான். இந்த பணம் தான் ஒருவருடைய வாழ்க்கைய நிர்ணயம் பண்ணுது. அவங்களுடைய மதிப்பு மரியாதையை பணம் தான் பார்த்தீங்கன்னா நிர்ணயிக்குது. நீங்கள் எவ்வளோதான் நல்லவராக இருந்து நீங்கள் எவ்வளோதான் உலகத்துக்கு புத்தி சொன்னாலும் உங்ககிட்ட 10 ரூபாய் இருந்தால் தான் நீங்கள் சொல்லக்கூடிய புத்தி கூட எடுபடும்னு சொல்லப்படுது. அதுக்காக மற்ற விஷயத்தெல்லாம் விட்டுட்டு பணம் மட்டுமே தேவைன்னு நான் சொல்ல மாட்டேங்க. ஆனால் பணம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாகவே கருதப்படுதுங்க. அந்த பணத்தை இழுப்பதற்கும் தக்க வைப்பதற்கும் வெள்ளிக்கிழமை நாம் செய்ய வேண்டிய ஒரு பரிகாரத்தை தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம். வெள்ளிக்கிழமை என்பது அன்னை மகாலட்சுமிக்கு உரிய தினமாக கருதப்படுது. வெள்ளிக்கிழமை நாளில் தவறாமல் வீட்டில் விளக்கேத்துங்க. அதுவும் இந்த வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா பஞ்சமி திதியோட திருவோண நட்சத்திரத்தோட இணைந்து வர்றது கூடுதல் சிறப்பு. ஏன்னா ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு திதிக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கும். அதை நாம் சரியாக தெரிஞ்சு பயன்படுத்திக்கிட்டோம்னா நம்ம வாழ்க்கையில் அடுத்தடுத்த பிரச்சனை அப்படிங்கிற பேச்சுக்கு நிச்சயமாக இடம் இருக்காதுங்க. அதாவது 5/6/2026 வைகாசி மாதத்தின் 22ஆம் நாள் வெள்ளிக்கிழமையில இரவுக்குள்ள இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த பொருளை உங்க வீட்டு நிலைவாசல வச்சாலே போதும், மகாலட்சுமி உங்கள் இல்லம் தேடி வருவார்னு சொல்லப்படுது. நம்ம சேனலில் நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும், பஞ்சமியாக வேள்வியில் உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் பெயருக்கு குங்கும அர்ச்சனை செய்து கொள்ள விரும்பினாலும், உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும், அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்க. அதை பற்றிய தெளிவான விளக்கம் கொடுக்குறேன். எப்பவும் போல நிலைவாசலை சுத்தம் பண்ணிக்கோங்க. நல்ல நிலைவாசலுக்கு மஞ்சள் குங்குமம் போட்டு வைங்க. மாவிளை தோரணம் கட்டுங்க. நிலைவாசலை எலுமிச்சை வைப்பவராக இருந்தால் எலுமிச்சங்கனையை 2 அறுத்து 2ஐயும் ஒரு பக்கம் மஞ்சள் தடவைங்க, ஒரு பக்கம் குங்குமம் தடவைங்க. அதோடு சேர்த்து ஒரு சின்ன தட்டில், இல்லைங்க நான் எலுமிச்சம்பழம்லாம் வாசலில் வைக்கிற பழக்கம் இல்லை, நாங்கள் வாடகை வீட்டில் குடியிருக்கிறோம், வச்சா ஹவுஸ் ஓனர் சத்தம் போடுவாங்க, வைக்க மாட்டோம் அப்படிங்கிறவங்க நான் சொல்கிறேன் இந்த பொருளை மட்டும் வாசலில் வைங்க போதும். வாசலில் தவறாமல் விளக்கு பொருத்துங்க. யாருமே விளக்கு பொருத்தக்கூடாதுன்னு சொல்லவே மாட்டாங்க. நிலைவாசலில் ஏற்றுற தீபத்தால் குலதெய்வம் உங்கள் வீட்டில் நிரந்தரமாக குடியிருக்கும். அதனால் அதுவும் குறிப்பாக வெள்ளிக்கிழமையில் நிலைவாசலில் தீபம் ஏற்ற தவறாதீங்க. இதோடு சேர்த்து நீங்கள் வைக்க வேண்டிய அந்த ஒரே ஒரு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறிதளவு கல்கண்டு. இந்த கல்கண்டை ஒரு சின்ன கிண்ணத்தில் வச்சு உங்கள் வீட்டு நிலைவாசலுடைய வலது புறத்தில் வச்சிங்கன்னா மகாலட்சுமி தாயாருடைய பரிபூர்ணமான அருள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். மறுநாள் காலையில் அதை எறும்புகளுக்கு உணவாக போட்டுருங்க. ரொம்ப ரொம்ப எளிமையான விஷயம்தான் இல்லையா? இதை தவறாமல் செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு தன ஆகர்ஷண சக்தி உண்டாகும். இப்போ நான் சொன்ன இந்த பதிவில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் வாட்ஸ்அப்பில் கேளுங்க. சிறிதளவு கல்கண்டு எடுக்க போகிறீங்க, நிலைவாசலில் வைக்க போகிறீங்க, அதுக்கிட்ட ஒரு தீபம், 1 டம்ளர் தண்ணீர், அவ்வளோதான். கண்டிப்பாக உங்களுக்கு பணம் சேரும் யோகமும் உண்டாகும். ஹரஹர சங்கர ஜெய் ஜெய் சங்கர். மகாபெரிவா திருவடி பாதம் சரணம் சரணம். நல்லதே நடக்கட்டும்.